ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் செய்யூர் தாலுகா, அகரம் என்ற வில்லேஜ். இது பார்த்தீங்கன்னா, நியர்பை மரக்காணம், சூனாம்பேடு அந்த சரவுண்டிங்ல இருக்கு இந்த வில்லேஜ். இந்த வீட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா, ஒரு 22க்கு 20 440 ஸ்கொயர் ஃபீட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லே பண்ண போறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா பார்த்தீங்கன்னா, ஒரு 22க்கு 42 924 ஸ்கொயர் ஃபீட் ஏரியால நம்ம வந்து 440 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லே பண்ண போறோம். கஸ்டமரும் வந்து நம்ம லே பண்றதுக்கு ஏத்த மாரி எல்லாமே வந்து பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பிரிக்ஸும் மேல ஏத்தி குடுத்துட்டாங்க. இந்த கண்டிஷன்ல இருக்கு. இத நம்ம லே பண்றத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம தெற்கு பார்த்த வீடு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவுட்டர் வால் தான் லே பண்ண போறோம். 9 இன்ச் இன்டர்லாக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டர் வால் லே பண்றோம். 4 நாள்ல நம்ம 8 லேபர வச்சு இந்த வீட்ட கம்ப்ளீட்டா முடிச்சு குடுத்துருக்கோம். இந்த வீட்டோட டோட்டல் ஏரியா வந்து 440 ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம 9 இன்ச் இன்டர்லாக் வந்து ஒரு 1150யும், 6 இன்ச் இன்டர்லாக் ஒரு 750யும் மொத்தமே பார்த்தீங்கன்னா, 1900 பிக்ஸ்ல இந்த வீட்டோட டோட்டல் ஏரியாவ முடிச்சு குடுத்துருக்கோம். இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து எவ்வளோன்ட்டு இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம வந்து ஒரு சிம்பிள் பட்ஜெட்ல ஒரு சூப்பரான வீடு, ஒரு 20க்கு 22ல 1 பிஹெச்கே வீடு. அதுவும் நீங்க மாடி மேல பண்ணும்போது உங்களுக்கு பேஸ்மெண்ட் செலவு எதுவுமே கிடையாது. ஒரு சிலர்லாம் நினைப்பாங்க, "சார் நான் செங்கல்ல கைப்பிடி சுவர் போட்டுருக்கேன். அதுக்கு மேல இன்டர்லாக் லே பண்ண முடியுமா?" அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு உதாரணமா இந்த வீடு. ஆல்ரெடி அவங்க செங்கல்ல தான் வந்து கைப்பிடி சுவர்லாம் போட்டுருக்காங்க. நம்ம அதுக்கு மேல இன்டர்லாக் வச்சு லே பண்ணி நம்ம வீட வந்து ரேஸ் பண்றோம். தாராளமா பண்ணலாம். நீங்க வந்து செங்கல்ல முக்கால் சுவர் போட்டிருந்தீங்கன்னா, அப்படியே நம்ம முக்கால் சுவர போட்டு ரேஸ் பண்ணி நம்ம வீட பக்காவா ஃபினிஷ் பண்ணி தரலாம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது மாரி வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட்ல கட்டணும். நம்ம வந்து காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு மிச்சமாகணும். நல்ல குவாலிட்டியாவும் இருக்கணும் அப்டின்னா, நீங்க கண்டிப்பா இன்டர்லாக்ல வாங்க. டிஸ்ப்ளேல நம்பர் குடுத்துருக்கேன். இது மாரி உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், இல்ல காம்பவுண்ட் வால் பண்ணணும், இல்ல ஷெட் ஒர்க் பண்ணணும், எதா இருந்தாலும் கூப்பிடுங்க. நீங்க எந்த ஏரியா வந்தாலும் நான் வந்து பெஸ்ட்டா பண்ணி குடுக்கலாம். நம்மளோட பிரிக்ஸ் குவாலிட்டி, லேயிங் பண்றது எப்டி எல்லாமே உங்களுக்கு நேரா பார்த்துட்டு இருக்கீங்க. இது மாரி வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு சில கஸ்டமர், "சார் நான் ஆல்ரெடி பழைய வீடு இருக்கு. அதுக்கு மேல தான் வீடு கட்டப் போறேன். ஒரு 10, 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுன வீடு சார். பட் ஆனா காலம்லாம் போட்டு கட்டியிருக்கேன். இருந்தாலும் வந்து எனக்கு ஹாலோ பிளாக்ஸ்லயோ இல்ல இன்டர்லாக்கோ மேல லோடு குடுத்து பில்டிங்க வந்து விக்க நினைக்கல. அதனால நான் செங்கல்லயே போறேன்." அப்படின்னு ஒரு சில கஸ்டமர் கேட்பாங்க. நீங்க செங்கல்லும், இன்டர்லாக்கும் சேம் வெயிட் தாங்க. ஒரு இன்டர்லாக் கல்லு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 1/4 கல்லுக்கு ஈக்குவலு. அதோட வெயிட்டும், இதோட வெயிட்டும் கால்குலேஷன் பண்ணா சேம் வெயிட் தான் வரும். ஸோ வந்து நம்ம செங்கல்ல போறதுக்கும், இன்டர்லாக் போறதுக்கும் சேம் வெயிட்லாம் சேம் தான் வரும். நீங்க வந்து அதனால வந்து நம்ம இன்டர்லாக்ல போனா வெயிட் ஜாஸ்தி அப்படின்ற மாரி நெனைப்பீங்க. நீங்க ஒரு இன்டர்லாக் கல்ல தூக்கி பாருங்க. அதே 5 1/4 கல்லு நம்ம வந்து செங்கல்ல தூக்கி பாருங்க. சேம் வெயிட் தான் இருக்கும். அது நீங்க ஒரு கல்ல மொத்தமா தூக்குறீங்க. அது 5 கல்லோட வெயிட்ட ஒரு கல்ல மொத்தமா தூக்குறீங்க. இதான் டிஃபரெண்ட். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இந்த டெம்பரேச்சரா இருக்கட்டும், இல்ல வந்து பில்டிங்கோட ஸ்ட்ராங் இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து செங்கல் ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கும். பில்டிங்கோட ஸ்ட்ராங்லாம் பார்த்தீங்கன்னா, செங்கல்ல விட அதிகமாவே ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லாருக்கும். உங்களுக்கு வேலையும் குயிக்கா முடிஞ்சிரும். பில்டிங்லயே 30% காஸ்ட் மிச்சப்படுத்தலாம். ஸோ வந்து இன்டர்லாக் வந்து பில்டிங்க்கு ஒரு பெட்டர் மெத்தடா இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ப சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்காக வீடியோ வந்துட்டு இருக்கும். பாருங்க. சரி சார். இந்த வீட்டோட டீட்டெயில்லாம் எங்களுக்கு போதும். இந்த வீட்டோட பட்ஜெட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சில பேரு வீடியோவ ஆவலா பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீட்டோட டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,15,000 இருக்கு. நம்ம பிரிக்ஸ வந்து லோடிங், அன்லோடிங் பண்ணி கம்ப்ளீட்டா லேயிங் பண்ணி குடுத்துருக்கோம். பாயிண்டிங் ஒர்க் ஆனா இந்த பில்டிங்க்கு நம்ம பண்ணல. லேயிங்கோட முடிச்சிருக்கோம். ரூ. 1,15,000 டோட்டல் காஸ்ட் ஆயிருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, 9 இன்ச் இன்டர்லாக் வந்து நம்ம வந்து ஒரு 1150 கல்லும், 6 இன்ச் இன்டர்லாக் ஒரு 750 கல்லும், டோட்டலா 1900 கல்லு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, அட்டாச் பாத்ரூமு, ஒரு சின்னதா ஒரு பூஜை ரூம் வரா மாரி நம்ம இந்த வீட பில்டப் பண்ணி குடுத்துருக்கோம். தேங்க் யூ நண்பர்களே. இது மாரி உங்களுக்கு வீடியோ அடிக்கடி வந்துட்டு இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ நண்பர்களே. பாய்.